இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோக்கும் A2D நந்தா சேனல் ஹேக் ஆனதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. பட் அந்த ஹேக்கை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். எல்லா கம்ப்யூட்டர்லையும் இந்த ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது, நீங்கள் மேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா டெர்மினல் இருக்குது, நீங்கள் ஒரு லினக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் டெர்மினல் ஒன்று வச்சுருக்கானுங்க. அழகாக மவுஸில் யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே, கண்ணால் பார்க்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணலாம், கீபோர்டில் பண்ணலாம். ஆனால் இந்த கருப்பு கலரில் இருக்கிற இந்த டெர்மினலில் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லாம் எதுக்காக வச்சுருக்கிறானுங்க ஓஎஸ்குள்ளே? இதனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இதோட யூஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் டெர்மினல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணிங்கன்னா ஷெல்லுன்ற ஒரு விஷயம் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ஷெல் எதுக்கு அப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிட்ட நீங்கள் ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து இந்த ஷெல்லு மூலியமாக தான் பேச முடியும். இந்த ஷெல்லுக்கிட்ட போய்ட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிட்ட நீங்கள் பேசணுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் பேசணும். அதை போய்ட்டு நீங்கள் வந்து ப்ரௌசர்லேயோ இல்லை வேறு இடத்துலையோ பேசுனீங்கன்னா அது ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் புரிஞ்சிக்க முடியாது. இது பேசி ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரே இடம் எது பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்லு தான். இந்த ஷெல்லுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அதுக்கிட்ட போய்ட்டு எல்எஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் கரண்ட்டாக எந்த ஃபோல்டரில் இருக்கிறீங்கன்னு காமிக்கும். உங்களை வேறு இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை சிபின்னு போனீங்கன்னா காப்பி பண்ணும், எம்வின்னு கொடுத்தீங்கன்னா மூவ் பண்ணும், ஃபைலை ரிமூவ் பண்ணும், டெலீட் பண்ணும், ஐடின்னு கொடுத்தீங்கன்னா எந்த யூசர்னு காமிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சிஸ்டம் கமாண்ட்ஸை நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஷெல்லு வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பேக் பண்ணும். ஸோ 2025 ஆகிடுச்சு, இன்னும் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை வச்சுருக்கிறானுங்க. நம்ம தான் மவுஸில் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா GUI அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு மவுஸ் போக்குறதோ இல்லை ஒரு ஃபோல்டரோ ஃபைலோ இது எல்லாமே நம்மளுக்கு கண்ணால் பார்க்கும்போது விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் கம்ப்யூட்டர் உருவாகின காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் இந்த ஷெல்லு கூட தான் வந்துட்டு டைப் பண்ணி கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் போய் சிஸ்டம் கமாண்டை டைப் பண்ணுவாங்க. மிச்சம் எல்லா டைப் ஆஃப் சிஸ்டம் ஒர்க்கு, எல்லா வகையான அட்மின் ஒர்க் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு இந்த டெர்மினலில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு ஷெல்லுனா என்னன்ற ஒரு அளவுக்கான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த ஷெல்லு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் ஷெல், செகண்ட் வந்து ரிவர்ஸ் ஷெல், தேர்டு வந்து வெப் ஷெல், ஃபோர்த் வந்து மீட்டர்பிரட்டர் ஷெல். ரிவர்ஸ் ஷெல் அப்படின்னா என்னன்னா, ஒரு யூசர் இருக்காரு, அந்த யூசருக்கு வந்து நான் ஒரு ஃபைல் அனுப்புகிறேன். அந்த ஃபைலை அந்த யூசர் வந்து கிளிக் பண்ணுறாரு. கிளிக் பண்ணோன்னே ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அவரோட கம்ப்யூட்டரில். எக்ஸிக்யூட் ஆகிற ஷெல் என்ன பண்ணும் அப்படின்னா, அவரோட கம்ப்யூட்டர்லேருந்து என்னோட கம்ப்யூட்டருக்கு ரிட்டர்ன் ஒரு ரிப்ளை பேக் கொடுக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டோர், அங்கேருந்து ஒரு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட கம்ப்யூட்டருக்கு வந்துடும். ஸோ நான் இங்கே உட்காந்துட்டு அந்த கம்ப்யூட்டரை பேக் டோராக ஓப்பன் பண்ணிடலாம். அந்த கம்ப்யூட்டரில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே இங்கே உட்காந்துக்கிட்டே என்னால் பார்க்க முடியும். இதுதான் வந்துட்டு ரிவர்ஸ் ஷெல். செகண்ட் வந்து பைண்ட் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. பைண்ட் ஷெல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது ஒரு சினாரியோ சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு அட்டாக்கர், என்னோட ஃப்ரெண்டு வந்து வீட்டில் ஒரு பழைய IoT டிவைஸ், பழைய அலெக்ஸா மாதிரி ஏதோ ஒரு டிவைஸ் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. அந்த வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கேருந்து ஒரு ஃபைல் அனுப்புகிறேன். ஸோ அந்த வல்னரபிலிட்டி என்ன பண்ணுன்னா, அந்த IoT டிவைஸில் ஏதோ ஒரு பர்டிகுலரான ஒரு போர்ட்டை ஓப்பன் பண்ண வச்சிடும். அதில் வந்து ஃபயர்வால் ப்ரொடெக்ஷனே கிடையாது. அதில் இருக்கிற வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு கமாண்டை ரன் பண்ணும்போது அதில் இருக்க அந்த டிவைஸில் இருக்கிற ஒரு போர்ட்டை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணிட முடியும். நான் அட்டாக்கர் என்ன பண்ணுவார்னா, அந்த பர்டிகுலர் போர்ட்டை ஓப்பன் பண்ணி அங்கே கனெக்ட் பண்ணி ஒரு ஆக்சஸை வந்து எடுத்துருவார். இதுக்கு பேர் தான் வந்து பைண்ட் ஷெல். இதில் வெப் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் ஒரு ஃபைல் அப்லோட் பேஜ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு PDF ஃபைலோ இல்லை ஒரு இமேஜ் ஃபைலோ, டாக்குமெண்ட் ஃபைலோ ஏதோ ஒன்று உங்கள் காலேஜ் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காலேஜ் வெப்சைட்டில் ஒரு ஃபைல் அப்லோட் பேஜுக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு ஒரு வெப் ஷெல்லில் வந்து அப்லோட் பண்ணுறீங்க. ஒரு PHP கமாண்ட் வந்து எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். $PHP system get கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கிரிப்டை வந்துட்டு ஒரு PDF மாதிரி போட்டு ஒரு PHP ஃபைலை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டென்ஷனை மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் ஆகும்போது அது ஒரு PHP அப்ளிகேஷனாக இருக்கும்போது இந்த PHP வந்துட்டு அங்கே போய் ரன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் லைன் கமாண்ட்ஸ் வந்து அவங்களோட காலேஜ் கம்ப்யூட்டரில் இருக்கிற சர்வரில் போய் எக்ஸிக்யூட் ஆகும். உங்களால் அந்த அக்கௌண்ட்டை, அந்த கம்ப்யூட்டரை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிட முடியும். நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிட்டீங்க. CMDன்னு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு பதில் UMI அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டரை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்களோட நேம் வந்துட்டு உங்களுக்கு www.data போட்டு அந்த கம்ப்யூட்டரோட ஓனர் நேம் வந்துடும். ஆல்மோஸ்ட் நீங்கள் லீஸ்ட் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த கம்ப்யூட்டரை வந்து டேக் ஓவர் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்வரை நீங்கள் டோட்டலாக டேக் ஓவர் பண்ணி நீங்கள் தான் அட்மினாகவே மாறிடலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஷெல் ஷாக் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ரொம்ப பழைய டைப் ஆஃப் வல்னரபிலிட்டி. HTTP ஹெடரில் வந்துட்டு சிஸ்டம் கமாண்ட்
கமாண்ட்ஸை ரன் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டம் வந்து கமாண்டை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அது வழியாக நீங்கள் வந்து சிஸ்டமை வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். இது ரொம்ப பழைய டைப் ஆஃப் வல்னரபிலிட்டி. இப்போ நேரம் நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டெவலப்பர்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், இவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஒர்க் பண்ணுறது இந்த டெர்மினலில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஷெல்லில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே அதில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். டெர்மினல் கமாண்ட்ஸில் தான் ரன் பண்ண முடியும், சிஸ்டம் கமாண்ட்ஸில் தான் ரன் பண்ண முடியும். ஸோ ஷெல்லை யூஸ் பண்ணி தான் அவங்க சில விஷயத்தை ரன் பண்ண முடியும். இன்றைக்கி வரைக்கும் இந்த டெர்மினல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறதை விட இவங்களால் இந்த டெர்மினலில் யூஸ் பண்ணால் தான் அந்த கம்ப்யூட்டரை ஃபுல் பவராக அவங்களால யூஸ் பண்ண முடியும். A2D நந்தா ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவரோட சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அவரோட அந்த மெத்தட்லாம் சொல்லியிருந்தார், எப்படிலாம் நடந்துச்சு, என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு சில விஷயங்களை அவர் வந்து டீப்பாக சொல்லலை. ஸோ அடுத்த வீடியோவில் A2D நந்தாக்கு என்ன மாதிரி அட்டாக் நடந்துச்சு, என்ன நடந்திருக்கும், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்ப்போம். டேக் கேர், பை.